Hello everyone, welcome back to our channel guys. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான கிறிஸ்பியான ஒரு வடை தான் பார்க்க போறோம். யூசுவலா வந்துட்டு உளுந்த மாவுல தான இந்த மாதிரி வடை செய்வோம். இன்னைக்கு நம்ம உளுந்து யூஸ் பண்ணாம நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம் அப்படினா வெறும் அரிசி மாவு இன்ஸ்டன்ட்டா நம்ம பண்ண போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்பவே சிம்பிள். சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியா சமைக்கலாம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயில 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். தண்ணி சூடானதுக்கு அப்புறமா 1/3 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். தயிரை நல்லா அடித்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் அரிசி மாவு இருக்கும் இல்லையா, அதுதான் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். மாவு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு நல்ல ஒரு டோ மாதிரி நம்ம வந்து யூஸ்வலாக வந்துட்டு ரொட்டி செய்வோம் இல்லையா, ரைஸ் ரொட்டி இல்லை அப்படின்னா வந்து இடியாப்பம் அதுக்கெல்லாம் கிளறுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த மாதிரி நல்ல ஒரு டோ வந்து நமக்கு ஃபார்ம் ஆகணும். இந்த அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தான் ஆகும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் சூடு குறையட்டும். சூடு குறைஞ்சதுக்கப்புறமா இஞ்சி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா வெங்காயம் நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம். அதுக்கப்புறமா நல்லா நிறைய மல்லி இலை போட்டிருக்கேன். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக. அதுக்கப்புறமா சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு. நீங்கள் வந்து உப்பு வந்து தண்ணியிலே கூட, தண்ணி கொதிக்க வைக்கிறீங்களே அதிலே கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், அது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறமா பெப்பர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பெப்பர் பவுடர் வேண்டாம் அப்படின்னா பெப்பர் கார்ன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அதாவது மிளகு இருக்கு இல்லையா, முழு மிளகு, அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. கொஞ்சம் சூடு குறைஞ்சதுக்கப்புறமா கையிலேயே நல்லா பிசைஞ்சு ஒரு டோ மாதிரி சப்பாத்தி மாவு, அதாவது பிணையணும். நம்ம நல்லா வந்து கொஞ்சம் பிணைஞ்சோன்னா தான், நான் சால்ட் லாஸ்ட்டாக போட்டேன் இல்லையா, முன்னாடியே போட்டிருந்தேன்னா லைட்டாக பிணைஞ்சாவே போதும். அவ்வளோதான். இப்போ சின்ன லெமன் சைஸ் டோ எடுத்து நல்லா உருட்டிக்கலாம். உருட்டி கைக்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி சின்னதாக அழுத்தம் கொடுங்க. கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தாவே போதும், ஏன்னா மாவு நல்லா வெந்துருச்சு ஆல்ரெடி அரிசி மாவு. அதுக்கப்புறமா நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கலாம். ஸோ தட் வந்து பார்க்க உளுந்த வடை மாதிரி இருக்கும், ஆனால் வந்து ரைஸ் வடை. இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே மீதம் இருக்க எல்லா மாவையும் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொன்றா ரெடி பண்ணி போட முடியாது உளுந்த வடை மாதிரி. இது வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம போடணும், ஏன்னா லேட் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு 17-18 பீஸ் கிட்ட வந்தது எனக்கு 1 கப் மாவுக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். டீப் ஃப்ரை பண்ணும்போது பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணுங்க. அதே சமயம் நம்ம உள்ளே போட்டதுக்கப்புறமா, அந்த வடையை வந்து உள்ளே போட்டதுக்கப்புறமா சிம்மில் வச்சுருங்க, இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நீங்கள் வந்துட்டு அதே ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக வெளியில் வந்துட்டு லேயர் வந்து கலர் சேஞ்ச் ஆகிரும், பட் கிறிஸ்பியாக மாறாது. அதே சமயம் இது வந்து ஃப்ரை பண்ணும்போது இது வந்து ஆஃப்டர் ஆல் வந்து இது வந்து உளுந்த வடை கிடையாது, இது வந்து அரிசி மாவு வடை. ஸோ எண்ணெய் குடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம கரெக்டான பக்குவத்தில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலைன்னா எண்ணெய் குடிக்க நிறைய சான்சஸ் இருக்குது. பட் கரெக்டாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா கொஞ்சம் கூட எண்ணெய் இருக்காது, சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நம்மளோட மொறு அரிசி வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா சைடிஷ் வந்து நார்மலாக ஒரு தேங்காய் சட்னி இல்லை கெச்சப் எதுனாலும் நல்லா இருக்குங்க. ரொம்பவே சிம்பிளாக ஒரு 5 to 10 மினிட்ஸில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்கு. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்பவே சிம்பிள், ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்கு. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye bye, take care my dear friends.